பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு சில்வியா சீஸ் மஷ்ரூம் கேல் போட்ட ஆம்லெட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இங்கிலாந்து கிச்சன்ல சில்வியா மஷ்ரூமு கேலு சீஸ் போட்ட ஆம்லெட் அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சிட்டா. எவ்வளோ க்ளீனாக ரெடி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு. சில்வியா வா வீடியோலன்னு ஹாய் சொன்னா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போடுங்க. ஒரு வெங்காயத்தில் ஆஃப் வெங்காயம் போட்டால் போதும். நான் 2 முட்டை போட்டு பண்ணியிருக்காது. ஆஃப் வெங்காயம் போட்டு நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை போட்ட பிறகு மஷ்ரூம் போடுங்க. கொஞ்சம் வெந்தாலே போதும். வெங்காயம் ரொம்ப வேக வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா கேலை போடுங்க. ஒரு 1 மினிட் இன்பிட்வீன் கேப்பில் கேலை போட்டு வதக்குங்க. இதில் ஸ்பீனிஷ் கூட போடலாம். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. அதுக்கு மேலே பெப்பர் போடுங்க. லிட்டில் பிட் அது ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்களா போடாதீங்க, கொஞ்சமாக பெப்பர் போட்டால் போதும். நம்ம அடல்ட்டாக இருந்தால் சில்லி ஃப்ளேக்லாம் போட நல்லாயிருக்கும். உப்பு போட்டு வதக்குங்க. அதுக்குள்ளே சில்வியா முட்டையில் உப்பு மிளகு சில்லி ஃப்ளேக்ஸு போட்டு அடிச்சுட்டு உப்பும் போட்டு அடிச்சுட்டு அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே சைமல்டேனியஸாக இதையும் பண்ணியிருக்கா. விஸ்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணுங்கள். மில்க் போட்டு விஸ்க் பண்ணால் தான். என்றைக்குமே இங்கிலீஷ் ஃபுட்டில் மில்க் போட்டு தான் ஆம்லேட் பண்ணுவாங்க. அதுதான் அதுக்கு டேஸ்ட் வர்றதுக்கு காரணம் தான். சில பேர் டபுள் க்ரீம் கூட போடுவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பார்ப்பேன். இப்போது அந்த தாளித்து வந்தனால அந்த வதக்குனால அதை எல்லாத்தையும் முட்டையில் போட்டு அடிங்க. அடிச்சுட்டு இந்த மஷ்ரூமு கேலு எல்லாமே போட்டு இப்போ ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு வானில் மறுபடியும் அதே வானில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் பண்ண எக்கோட இதுவை போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்டு ஒரு சைடு இன்னொரு சைடும் பரட்டி விடுங்க. முக்கால் வேகல் வந்த பிறகு இன்னொரு சைடு பரட்டி விடுங்க. அதுக்கு மேலே சீஸை போட்டு மடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா லிட்டில் பிட் பெப்பர் போட்டுக்கலாம், வேணான்னா அப்படியே சமைக்கலாம். அப்படியே வச்சுட்டிங்கனாலே அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் அடிப்பிடிக்க விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், அது சூப்பராக வந்திருக்கு. சில்வியா போஸ்ட் கொடுக்குறா, நானும் சில்வியா போஸ்ட் கொடுத்தோம். இதுக்கு 1000 மாட்டம் கெஞ்ச வேண்டியாக இருக்கும் இவகிட்ட. இதுதாங்க, இவ்வளோ தாங்க, இது தாங்க மேட்டர். இதை நீங்கள் வீட்டில் செய்யணும் எவ்வளோ இருக்கும்? இது 10 பவுண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இது 2 பவுண்ட் கூட உங்களுக்கு காஸ்ட் ஆகாது ஒரு வீட்டுக்கே செய்யறதுக்கு. வீட்டில் செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி டேஸ் ஹாப்பி லைஃப். சண்டே அதுமா இது மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லதும் கூட. சமையல் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சமைச்சு பாருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் கிச்சனில் செய்து பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.